வணக்கம்மா. வணக்கம். இப்போ உங்க ஊர்ல இப்ப பன்றிகள் பிரச்சனைகள்னு இருந்துச்சு. ஆமா. அந்த பன்றிகளால நீங்க என்னென்ன பாதிப்புகள் அடைஞ்சீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேரு சிவந்தி. ஊர் வன்னிக்குலைந்தல், திருநெல்வேலி மாவட்டம். எங்களுக்கு வன்னிக்குலைந்த கிராமம். மலையடி வரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். மலையிலேருந்து எங்கள் ஊர் 4 கிலோமீட்டருக்கு தான் இருக்குது. ஊருக்குள்ளே பண்ணி அட்டகாசம் தாங்க முடியலை எங்களுக்கு. நாங்கள் பிரச்சனை எவ்வளவு நாளா இருக்கு? எங்களுக்கு 14 வருஷமாக இருக்குது. 14 வருஷமும் நாங்கள் சொல்லாத அமைச்சர் இல்லை, போராடாத இடம் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம், எங்களுக்கு அங்கேயும் நீதி கிடைக்கல. வனத்துறையிட்ட போனோம், எங்கம்மா வந்திருக்கீங்க, எங்கள் வனவிலங்கு அழிக்க வந்திருக்கீங்கன்னு எங்களை வெளியே விரட்டி பற்றிட்டாங்க. நாங்கள் 2 பேர் 47 ஆள் போய் பச்சை தண்ணி கூட குடியாமல் 11 மணிக்கு ஊருக்கு வந்தோம். 13 வருஷம் ஆச்சு போய். அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லி எங்கள் ஊர் மக்கள் சொன்னாங்க. அங்கே போனோம், அமைச்சரை நீங்கள் பார்க்க முடியாது போங்கன்னு பற்றிட்டாங்க. நாங்கள் அப்படியே ஊருக்கு வந்துட்டோம். ஊரில் வந்து எத்தனையோ மீட்டிங்கில் மேடையில் இதைத்தான் சொல்லுவோம், எங்களுக்கு பண்ணி பிரச்சனை இருக்குது, யாராச்சும் தீர்த்து கொடுங்களே பண்ணோம். யாரும் எங்களுக்கு வரல. எஜக்கராஜாத்த அண்ணே ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க எங்கள் ஊருக்கு. அப்போ எங்கள் பக்கத்து கிணத்து, எங்கள் வடக்கிணத்து மாமாவை கூப்பிட்டு, மாமா நமக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த அண்ணன்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த மாமா, தம்பி எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் விவசாயமே பண்ண முடியலை, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்களேன், நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம் முடியலைன்னு சொன்னாங்க. அப்போ சரின்னுட்டு அவங்க போயிட்டாங்க. போய் 3 நாள் கழித்து எங்கள் தம்பி சுப்பிரமணி சேராஜ் இருந்துகிட்ட கூப்பிட்டு, தம்பி உங்கள் ஊரில் இப்படி பிரச்சனையாமலாம் உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஆமாம், எங்கள் ஊரில் எங்கள் சொந்த எங்கள் கிணத்துகள்லாம் ரொம்ப பிரச்சனை தான் அண்ணே, என்ன செய்யணும் அவங்க சொன்னாங்க. அவங்க மூலியமாக எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் போய் அண்ணனை பார்த்தோம், அமைச்சருக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆனால் அண்ணன் எங்கள் ஊருக்கு வந்து 5:30 மணி, கரெக்டாக 5:30 மணிக்கு வந்து 7 மணி வரைக்கும் எங்கள் கிணத்தை பூரா நிஜமாக போயான்னு சுற்றி பார்த்தாங்க. நேரடியாக பார்வையிட்டுட்டு, வம்பா பேர்வேக நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்கள் ஊரில் வச்சு பேசினாங்க. அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, முதலமைச்சருக்கு கேட்டிருக்கு நாங்கள் வச்ச கோரிக்கை. அந்த அண்ணன் எங்களுக்கு அது அவ்வளோ உறுதுணையாக இருந்து பேசினாங்க. பேசி நாங்கள் உடனே அமைச்சர் எங்களை வர சொன்னாங்க சங்கரங்கோயிலுக்கு. அப்போ இசைக்கராஜ் அண்ணன், அம்மா நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் விவசாயிகள்லாம் போங்கன்னாங்க. நாங்கள் போனோம். சங்கரங்கோயிலில் வச்சு எம்எல்ஏ ராஜா, உங்களுக்கு 2 மாதத்துல இந்த பண்ணி பிரச்சனை நாங்கள் இல்லாமல் ஆக்கித்தாரோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையோடு வந்தோம். ஆனால் இப்போ எங்களுக்கு அதை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுதாங்க. ஆனால் இன்னும் எந்த பண்ணியும் சுடவும் இல்லை, எந்த வேலையும் போடவும் இல்லை. அதில் உடனடியாக எங்களுக்கு அந்த நடைமுறைக்கு வரணும். ஆமாம், எங்களுக்கு யார்கிட்டையும் சொல்லி எங்களுக்கு எதிர்க்கிறாங்க, நாங்கள் உறுதுணையாக இருப்போம், நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமாம். இப்போ வந்து இந்த தகவல்கள் மூலியமா நீங்க பல அமைப்புகளை பார்த்தோம்னு யார் யாரெல்லாம் முன்னாடி அதிமுக திமுகன்னு இருந்திருக்கு. ஆமா, 2 கட்சிகள்ட்டுமே சொன்னீங்களா, இல்ல லோக்கல் அமைப்புகள் பஞ்சாயத்து இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்களா? பஞ்சாயத்து இந்த அக்கிரின்னு சொல்லி மீட்டிங் நடத்தினாங்க, கிராம சேவை கூட்டம் நடத்தினாங்க, அதுகளில் சொன்னோம். அதுக்கு அங்கிட்டு ராஜலட்சுமி அம்மா எம்எல்ஏ இருந்தாங்க, அங்கே போகணுன்னு சொன்னோம். அம்மா சென்னை போயிட்டாங்க, இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த அமைச்சரையும் பார்க்கல, யாருக்கிட்ட போய் சொல்லனே எங்களுக்கு தெரியலையே, நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல? தேர்தல் நேரங்களில் ஓட்டு கேட்டு வரும்போது அதெல்லாம் சொன்னீங்களா? நாங்கள் அதையெல்லாம் சொன்னாலும் யாரும் எங்களை கேட்பாங்களா? யாரும் கேட்காத மாதிரி இல்லை, நாங்கள் சொல்லி கேட்கவும் இல்லை. சரி, இப்போ இந்த அறிவிப்பு வெளியிட்டதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு 25 கிராமத்துக்கு சந்தோஷம். ஆமா, அடக்கலாபுரத்துல இருந்து, தேவர்குளத்துல இருந்து, பூவாச்செட்டி, வன்னிக்குலைந்தல், பேசியாபுரம், மறுக்காலங்குளம், பனவடலி, சுத்துப்பட்ட கிராமம். ஒரு மூச்சு சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளவு ஊர் கிராமத்துக்கு சந்தோஷம். அண்ணா எல்லாத்தையும் ஓடி போய் பார்த்தோம், ஒரு பலனும் கிடைக்கல. பண்டி சொல்ல எங்களுக்கு தாங்க முடியலை. அதுக்கு ஏதாவது ஒரு விடிவுகாலம் செய்யலாம்னு சொல்லி மக்களெல்லாம் கூடி அண்ணாச்சிக்கிட்ட கேட்டோம். உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை நான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு எம்எல்ஏ ஐயாட்டையும் போய் பார்த்தோம். அதுக்கு ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஓடி 20 வருஷமாக ஆகுதுன்னு வைங்களேன். 20 வருஷமாக பண்ணியே தான் விரட்டி பார்க்கும், இடம் பூரா சும்மா அடக்கு. இந்த இடத்த வாங்கினதுக்கு வேறு என்னத்தையும் பார்த்துருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும், அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ பண்ணி ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம் வந்திருக்கு, காதில் வாங்கியிருக்கோம். அது நடைமுறைக்கு செயல்பட்டு வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் இடத்துக்களையும் நல்லா பாடுபட்டு நல்லபடியாக பார்ப்போம். எசக்கிராஜ் அண்ணனும் நம்ம ஜெயராஜ், எங்கள் ஊரில் ஜெயராஜ், மணி சுப்பிரமணி 2 பேரும் அண்ணங்கிட்ட அணி எப்படியெல்லாம் வருமோ அதுக்கு எவ்வளோ ஸ்பீடாக நம்ம ரன்னிங் பண்ணி அந்த இதை வாங்குவோமான்னு சொல்லி எங்களை நல்லா அவங்க வேலைக்கு போகிறான போல எங்களை மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க ரொம்ப ஏக்கத்தில் இருந்தாங்க. எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள கூப்பிடுற நேரம்லாம் நாங்களும் ஒன்றா போய் அண்ணாச்சியை பார்த்தோம், அண்ணாச்சிட்ட கேட்டோம். எங்களோட பும்மூரில் அப்படியே
முருகன் அவர்கிட்ட அண்ணே நீங்கள் இதுக்கு செய்யுங்க வழிமுறை செய்யணும். அதுக்கு ஒரு நல்ல வழியை எடுத்து காட்டிட்டாங்க. இந்த செயல்முறைக்கும் வந்துடணும். செயல்பாட்டுக்கு இந்த சுடுதான் எங்கள் வார்த்தை நடைமுறையில் காட்டிடணும். அதுதான் எங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் அண்ணாச்சி எல்லாருக்கும் நீங்கள் இல்லாமல் ஒழிச்சிடணும். பண்ணி தொல்லையே இருக்கக்கூடாதீங்க அப்படின்னு சொன்னோம்ல. அவர்கிட்டையும் சொன்னோம்னு பேர் மருதுபாண்டியன். பேர் மருதுபாண்டியன். ஊர் வன்னிக்குணைந்தல், திருநெல்வேலி மாவட்டம். நான் ஒரு சாதாரண ஒரு சிறு விவசாயி. ஆனால் சிறு விவசாயி. ஆனால் கொஞ்சம் எந்த மாதங்களும் வைக்க முடியாமல் நான் வந்து ரொம்ப நாளாகவும் காலங்காலமாக நான் விவசாயி கிடையாது. காலங்காலமாக விவசாய கூலி வேலைக்கார செய்யக்கூடிய ஒரு நம்பர் தான் நான். இப்போ தான் கொஞ்சம் இடம் வாங்கி அதை ஒரு கிணறாக்கி அதில் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு வரேன். அது விவசாயம் பண்ணி நான் ஒரு 5 வருஷ காலமாக தான் விவசாயம் பண்ணுதேன். இந்த 5 வருஷ காலமாக நான் ஒரு டைம் கூட அதில் எந்த மாதலுமே எடுத்தது மாதிரி என்னால் முடியலை. எந்த மாசல் போட்டாலும் அது வந்து நைட்டில் தோண்டிடுது. தண்ணி விட்ட உடனே எந்த ஒரு மாசலுமே அதில் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. தென்னை மரம் வச்சேன். தென்னை மரம் வச்சது 5 அடி தோண்டி முதல்ல வந்து ஒரு 3 அடி தோண்டிட்டு ஒரு 50 மரம் வச்சேன். அந்த 50 மரமே எந்த மரமே இல்லை. அதுக்கு அப்பால் சேஜிபியை கூட்டி கொண்டு போய் ஒரு 5 அடி தோண்டி 5 அடி கிடங்குள்ளே தான் தென்னங்கன்று வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நிற்கி அந்த மரம் தான் இருக்குது. வச்ச மரம் எதுவுமே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு இந்த பன்னியினுடைய அழிம்பு அதிகப்படியாக இருக்குது. இதில் நைட்டுகளில் போய் காவல் காக்கணும்னாலாம் நம்மளால் போக முடியாது. எதுக்கு வந்தீங்கன்னா நம்மளை கொன்றும் போல அந்த ஸ்பீடில் தான் அது வருது. ஐயா அறிவிப்பு வெளியிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த அறிவிப்பை நடைமுறை கொண்டு வந்தால் இதை விட சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது இந்த பூமியை கலைச்சி சாப்பிட்டுக்கிடுவோம். இதுதான் முன்னாடி நீங்க எவ்வளவு மனு கொடுத்துருக்கீங்க, இந்த திட்டம் நிறைவேறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஐயா இது வந்து நல்ல திட்டம். நான் வந்து ரொம்ப வந்து இப்போ காலம் முழுக்க வச்சேன் பண்ணல. 2 முறை தான் இப்போ வந்து நாங்கள் இந்த கிராம சபை கூட்டி மீட்டிங்கில் ஒரு டைம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த போன மீட்டிங்கில் கூட நான் வரல. ஏன்னா இல்லை 13 வருஷமாக நான் இல்லை. ஏன்னா 13 வருஷமாக நான் இல்லை. நான் விவசாயம் பண்ணலை. ஏன்னா நம்ம மக்கள் கூட விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் மட்டும்தான் பண்ணலை. எனக்கு விவசாயமே இல்லாமல் இருந்தது. இப்போ தான் விவசாயம் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன். இப்போ 5 வருஷமாக தான் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி மற்ற எல்லா விவசாயமே இருக்காங்க. அதுக்காக நான் மட்டும் இல்லைங்கிறதுக்காக எல்லா விவசாயமே இல்லாமல் இல்லை. எல்லா விவசாயம் இருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் ஒரு 2 மீட்டிங் வச்சாங்க. கிராம சபை மீட்டிங்கில் நான் ஒரு வட்டம் நான் இந்த மாதிரி பேசினேன். இந்த மாதிரி வனவிலங்கு இவ்வளோ கடுமையாக எங்களுக்கு பாதிப்பு பண்ணுது, இதை கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. அவங்க அதை செவி சாய்க்கலை. செவி சாய்ச்சி அதை கேட்டு கொடுப்போம். அதை கேட்டு கொடுப்போம் எதுவும் சொல்லவே இல்லை. அப்படியா அப்படின்ட்டு அதை பார்த்துக்கோங்கன்ட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம அண்ணாச்சி இசைக்கிராஜா அவர்கள் ஒரு மீட்டிங்காக வந்தாங்க. அந்த மீட்டிங்கில் அவர்கிட்ட கொஞ்சம் இதை எடுத்து சொன்னோம். அவங்க பார்த்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு இப்போ ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம். அதாவது பண்ணியை நாங்கள் சுட்டு கொன்றுவோம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்களாம். இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மற்ற இசைக்கிராஜா இல்லை, இந்த இருக்க எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி. வேன் பிடிச்சி 47 ஆள் போனோம். அப்போ வனத்தர அவர் கலெக்டர் சொல்ல நீங்கள் மாடை வேணா பசு மாட்டை வேணா உள்ள விடுங்கன்னாரு. வனத்தர எங்கள் விலங்குகள் வம்பாப்போம் கிட்டே வந்துடக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இனி யாரை போய் பார்க்கன்ட்டு 47 ஆள் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே ஊருக்கு வந்தோம். அமைச்சரை போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. அங்கே ஒன்றும்னா அமைச்சர்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க, இன்னைக்கு அவங்க பார்க்க முடியாதுட்டாங்கன்ட்டாங்க. அந்த உடனே நாங்கள் விட்டுட்டோம். வேறு நிறைய பேர் மீட்டிங் வச்சாங்க. அதுலேயும் சொன்னோம், இப்படி எங்களுக்கு பண்ணி மோசம் பண்ணல சார், என்ன செய்ய அது நாங்கள் நீ முடியுங்க வேலி போட்டுக்கோங்கன்ட்டாங்க. உங்கள்கிட்ட சொன்ன பிறதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. ஆமாம். ஆனா நீங்க உங்க ஆண்டவனை கேட்டுச்சாலே நீங்க சொன்னது முதலமைச்சருக்கு கேட்டிருக்கு. அது எங்களுக்கு வரைக்க நிறைவேறும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா எம்எல்ஏ ராஜாவுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவரும் என்ன பண்றாருமா உடனே என்ன பண்ண எம்எல்ஏக்கு அடிச்சு அன்னைக்கு சொல்லியிருந்தோமா. ஆமா. அப்ப என்ன பண்ணிதாரு மரணம். ஆனா நாங்க தெய்வம் உனக்கு எங்க மாமாவை கூப்பிட்டு அண்ணன் நீங்க ஃபங்க்ஷன் கொண்டவங்கலாம் மாமா மாமா நம்ம அண்ணன்ட்ட சொல்லுவோம், அவங்க எதுவும் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க உடனே முதலமைச்சருக்கா தெரியப்படுத்தி எங்களை நீங்க பார்க்க வந்தீங்க. எங்க கிணறு 16 கிணறையும் சுத்தி பார்த்து 5:30 மணிக்கு பிறகு. ஆமா 5:30 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நீங்க சுத்தி பார்த்து ரொம்ப பேர்வைகளுக்கு நீங்க அதுக்கு பிறகுதான் உண்மையா நீங்க வெளியப்படுத்தினீங்க. ஆனா இன்னமும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் எப்பவும். ஆமா நம்ம உங்களை அதாவதுமா உங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து
அதாவது ஒரு மாற்றாந்தரத்து பிள்ளை, அதாவது எப்படின்னா ஒரு உங்களை எல்லாத்தையும் ஒரு ஓட்டு வங்கியாவோ ஒரு ஒரு அரசியலுக்கு வேண்டியோ நான் பார்க்க முடியாது. இன்னைக்குமே உதவின்னு கேட்டு வர எந்த மக்களையும் நம்ம சாதி இல்லை, எந்த சாதி மக்களாலும் ஆபத்துன்னு வரும் பொழுது அதை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற ஒரு இடம் தான். இப்போ நான் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான தேவமர மக்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க. அந்த ஜனத்தை வச்சு தான் நம்ம சமுதாயம் இன்னைக்கு உங்களுக்கு நான் என் பேச்சு அந்த அரசாங்கம் கேட்குன்னா நீங்க எல்லாரும் என் பின்னாடி இருக்க இசைக்கராஜா சொன்னா அவ்வளவு கூட்டம் சேரும் வரும் போகணும். அதை வச்சுட்டு 14 வருஷம் போராடி இருக்கோம் அந்த பண்ணிக்காக. எங்க போடாத மேடையெல்லாம் இப்படி ஏதாவது ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க வந்துட்டா விட்டு கொடுக்க முடியல. எங்க நீங்க சொல்றதை கேட்போம், நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை கூட கேட்போம். அதுக்கு பதில நீங்க எங்களுக்கு கொடுக்கீங்க. நம்ம முன்னால நின்று நாங்களும் உங்களுக்கு பின்னால அதெல்லாம் எனக்கு நீங்க உங்க பிள்ளைகள் நல்லா ஆகணும், நீங்க நல்லபடியா சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு கனவு தான் நான் தான் ஓடுறது. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு தமிழ்நாடு பூரா இன்னைக்கு தேனி, கம்பம், ராமநாடு, கன்னியாகுமரி இன்னைக்கு இருக்கிற அத்தனை வந்து முக்குளத்தூரும் நம்ம ஆளுக்கு இருக்க ஒரு ஊர் நம்ம கட்சி எதுக்கு இருக்குன்னா எதுக்குராஜா சொல்லிட்டு போகும்போது விட முடியாது. அந்த அம்மா வந்து அன்னைக்கு கரண்ட் கட்டு நிக்கலாவா நிக்கலாம் முன்னாடி தெரியாது, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த வந்து எனக்கு அவ்வளவு சீக்கிரம் என் பிள்ளைக்கு ஒரு படிப்புக்கு வேண்டி நல்ல கண் திறந்து ரொம்ப நன்றி. அதாவது அந்த விஷயத்த ஒரு விஷயத்த வந்து நீங்க மேடையில பேசணும்னு சொல்லி ஒரு நாள் கிடையாது. உங்களை அந்த கோரிக்கை நிறைவேற்றுங்கிறது ஒரு ஆசை. பதவி இல்லாமலே இதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்றுறோம். அப்ப நான் நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது உங்களை விட்டுருவோம்னா ஒரு மீட்டிங் நடந்துச்சு, கூப்பிட்டாரு. அப்ப நான் இந்த பேட்டிக்கு நான் தேவையில்லை, அந்த இடத்துல வச்சு எல்லாம் இது பண்ணுச்சு. இப்ப அதே மாதிரி அவங்களும் மேலிடத்துல இருந்து இந்த மாதிரி இதாயிடக்கூடாது. அதாவது இப்ப நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், ஆர்ப்பாட்டம் போடுறதுக்கு இதுக்கே போக வேண்டாம். இனிமேல் அவங்க கேட்கற இதுக்கு நாங்க